வெல்கம் டு அன்காஸ் தமிழ். நான் உங்கள் எம்எஸ்பி. பெரியாரோட 146வது பிறந்த நாள் விழா வந்து நேற்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அவரோட ஆதரவாளர்கள், அரசியல் கட்சிகள், பொதுமக்கள் எல்லாருமே வந்து அவரோட பர்த்டேவை வந்து கொண்டாடி நினைவு கூர்ந்தாங்க. கொண்டாடினாங்க அப்படின்னா அது செலப்ரேஷன் மோடுன்னு மட்டும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. அவரோட கருத்துக்களை வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சது, இது எல்லாமே வந்து கொண்டாட்டத்தோட ஒரு பகுதி தான். பெரியார் ஏன் அனைத்து மக்களாலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஆளாக இருக்கார் அப்படின்னா, அவர் பேசின ஜாதி மறுப்பு, மத மறுப்பு, மனித மாண்பு, பெண்ணுரிமை, இப்படி பல விஷயங்கள் வந்து அதற்கு அச்சாரமாக இருக்குது. ஸோ பெரியார் வந்து அனைவருக்குமான ஒரு தலைவராக இங்கே இருக்கார். ஆனால் அவரும் சிலரால் விமர்சிக்கப்படுகிறார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விமர்சனத்துக்கு உள்ளாகாமல் யாரும் கடந்து போக முடியாது. அது பெரியாருக்கும் பொருந்தும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குறிப்பாக விஜய் செய்த தவறு என்ன, சரி என்ன அப்படிங்கிற விஷயத்தை ஒட்டி தான் இந்த வீடியோ போகுது. பெரியாரோட 146வது பிறந்த நாள். தமிழ்நாடோட பெரும்பாலான கட்சிகள் பெரியார் திடல் போய் அவரோட சிலைக்கும் நினைவிடத்துக்கும் வந்து மாலை மரியாதை செஞ்சு தங்களோட அரசியலை அடையாளப்படுத்தினாங்க. இப்போ தமிழ்நாடு அரசியல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3 வகையாக பிரிஞ்சிருக்கு. ஒன்று தமிழ் தேசியம், இன்னொன்று திராவிட அரசியல், இன்னொன்று இந்துத்துவ அரசியல். இந்துத்துவ அரசியல் கண்டிப்பாக பெரியார் ஐடியாலஜிக்கு எதிரான ஒரு அரசியல். ஸோ அவங்க வந்து பெரியாரை கொண்டாட மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த பக்கம் தமிழ் தேசியம் எடுத்தோம் அப்படின்னா இங்கே தமிழ் தேசியம் இருவேறு விஷயங்கள் பேசுது. ஒன்று விசிகா போன்ற கட்சிகள் பேசுகிற தமிழ் தேசியம் ஒன்றா இருக்குது, நாம் தமிழர் கட்சி பேசுகிற தமிழ் தேசியம் ஒன்றா இருக்குது. விசிகா பேசுகிற தமிழ் தேசியம் என்னென்னா பெரியாரை உள்ளடக்கியது, பெரியார் கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட தமிழ் தேசியமாக இருக்குது. பட் நாம் தமிழர் கட்சி அப்படி கிடையாது. நாம் தமிழர் கட்சி பெரியாரை விமர்சிக்கலை, அவரை வந்து நாங்கள் தலைவராக ஏற்றுக்கலை, ஆனால் அவரை விமர்சிக்கலை அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ளும்படியில் அவங்க பெரியாருக்கு எதிரான ஒரு கருத்தியல் தான் பேசுகிறாங்க. பெரியாரை நிறைய இடங்களில் விமர்சனமும் செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்க பெரியாருக்கு அகெயின்ஸ்டான ஒரு பாலிடிக்ஸை பண்ணுறாங்க. இந்துத்துவம் வேற ஒரு அரசியல் பண்ணுது. திராவிடம் மட்டும்தான் என்ன பண்ணுது அப்படின்னா பெரியாரை ஏற்றுக்கொள்ளுது. விசிகா போன்ற கட்சிகள் முன்வைக்கும் தமிழ் தேசியமும் பெரியாரை ஏற்றுக்கொள்ளுது. இந்த டைமிங்கில் வந்து விஜய் வந்து நேற்று பெரியார் திடல் போய் பெரியாரோட சிலைக்கு மாலை மரியாதை செஞ்சது தான் அரசியல் பேசுபொருளாக இருக்குது. ஒரு அரசியல் நிகழ்வுக்காக முதல் முறையாக நடிகர் விஜய் வந்து வெளியில் வந்திருக்காரு. அது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நடிகர் விஜய் வந்து தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி பேரை அனௌன்ஸ் பண்ணும்போது அது மிகப்பெரிய பேசுபொருளானது. அதற்கு முன்னாடி ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து தமிழகமா தமிழ்நாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் நடந்துச்சு. இந்துத்துவ ஆதரவாளர்கள், பிஜேபி ஆதரவாளர்கள் எல்லாம் தமிழகம் என்ற வார்த்தை கரெக்டு தான் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தபோது இங்கே தமிழ்நாடுன்னு ஒரு பேர் வச்சுருக்கோம், அதுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் எடுத்து வச்சாங்க. பட் ஸ்டில் இன்னைக்கு தேதி வரைக்கும் தமிழகம் அப்படிங்கிற வார்த்தையை திராவிடம் பேசுகிறவங்களும் முன்வைக்கிறாங்க. பட் இந்த டிபேட்டுக்கு அப்புறம் வந்து தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு ஒரு பேர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ இவ்வளோ டிபேட் ஆனதுக்கு அப்புறமாவது தமிழ்நாடு வெற்றிக் கழகம்னு அவர் வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்துத்துவ கொள்கைக்கு எதிரானவங்க விஜய் விமர்சித்தாங்க. ஸோ விஜய்க்கு வந்து பொட்டு வச்ச ஃபோட்டோ இருந்த ஒரு லெட்டர் பேட் தான் அப்போ வெளியாச்சு. ஸோ அது வந்து இந்துத்துவ ஆதரவாளர்களால் கவனிக்கப்பட்டுச்சு. அவர் பொட்டு வச்சிருக்காரு, தன்னோட இந்துத்துவ அரசியலையும் அவர் காமிக்கிறாரு அப்படின்ட்டு சிலர் கருத்து சொன்னாங்க. நாம் தமிழர் கட்சி ஆட்கள் அவங்களாம் என்ன பேசுனாங்க, கட்சியில் திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை இல்லை, அது உண்மையிலேயே வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம், அவர் தமிழ் தேசியத்தை நோக்கின ஒரு திசையில் தான் பயணிப்பார் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சாங்க. நடிகர் விஜயோட நாம் தமிழர் கட்சி கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு பேசு பொருள் ஆனது. இந்த டைமிங்கில் என்னாச்சு அப்படின்னா நேற்று பெரியாரோட பர்த்டே முன்னிட்டு பெரியார் திடல் போய் அவர் சிலைக்கு மாலை மரியாதை பண்ணியிருக்காரு. சிலைக்கு கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா அவர் பெரியார் நினைவிடம் இருக்கும், அங்கே போய் அவர் நினைவிடத்தில் மரியாதை பண்ணியிருக்கலாம். பட்டு புஷி ஆனந்த் அதை சொல்லி கொடுத்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் பெரியார் திடல் போகிறாரு. ஸோ அவருக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ புஷி ஆனந்த் வந்து கொஞ்சம் அரசியல் அனுபவம் உள்ளவர். அவர் வந்து சிலையோடு நிற்க வேணாம், அவர் நினைவிடத்துக்கு போய் மாலை மரியாதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருந்தால் அதை கண்டிப்பாக விஜய் வந்து மறுத்திருக்க மாட்டார். ஆனால் அதை அவர் சொல்லலை. ஸோ பெரியார் சிலையோடு என்ன பண்ணியிருக்காங்க, மாலை மரியாதை பண்ணிட்டு விஜய் கிளம்பியிருக்காரு. ஸோ இதை ரொம்ப விமர்சிக்க தேவையில்லை. ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு அரசியல் ஈவெண்ட்டுக்காக விஜய் வந்து வெளியில் வந்திருக்காரு அப்படிங்கிறதே இங்கே பாராட்டப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. நேற்று வரும்போது அவர் பொட்டு வைக்கலை அப்படிங்கிறத சாணக்கியா ரங்கராஜ் அவர் முதற்கொண்டு நோட் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ விஜயோட அரசியல் என்ன, அது எப்படி போகும் அப்படிங்கிறது யாராலையும் கணிக்க முடியலை அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும். எல்லாரோட ஐடியாலஜியும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே இருக்குது. தன்னோட அரசியல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல விஜய் கொஞ்சம் தீவிரமாக யோசிக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா
திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் அவர் வந்தார் அப்படின்னா, திமுகவுக்கு எதிரான வாக்குகள் ஆல்ரெடி நிறைய சிதறி கிடக்கு. அதிமுக, அமமுக, ஓபிஎஸ், பிஜேபி, நாம் தமிழர் அப்படின்ட்டு நிறைய சிதறி கிடக்கு. ஸோ அதே ஒரு ஸ்டாண்டை விஜய் எடுத்தார் அப்படின்னா, திமுகவுக்கு எதிரான வாக்குகள் 4ஆ பிரிஞ்சிருக்கிறது இன்னும் 5ஆ பிரிய தான் வாய்ப்பு இருக்கே தவிர, திமுகவுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்காது அப்படிங்கிறது விஜய் மேபி கணிச்சிருக்கலாம். ஸோ அதனால் ஒரு பெரியார் ஐடியாலஜியை அவர் திரும்ப கையில் எடுத்து திராவிட ஆதரவாளராகவும் தமிழ் தேசிய ஆதரவாளராகவும் அவர் எல்லா பக்கமும் அவர் கொஞ்சம் காய் நகர்த்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். விஜய் தெளிவாக அவர் வாயை திறந்து இப்படி தான் என் கட்சி பயணிக்கும் அப்படிங்கிறத சொல்லாத வரைக்கும் இந்த மாதிரியான கணிப்புகள் அதிகமாகிட்டே இருக்கும். அது அவரோட அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லதாக அமையாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ விஜய் பெரியார் திடல் வந்தது உண்மையிலேயே இங்கே ஒரு முக்கியமான நிகழ்வாக தான் பார்க்கப்படுது. அதே நேரத்தில் விரைவில் விஜய் மௌனம் கலைச்சு தன்னோட கட்சி பயணிக்கும் கொள்கையும் திசையையும் அவர் வெளிப்படையாக சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். மீண்டும் வேறொரு முக்கியமான விஷயம் குறித்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.